ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 113 காதல் சிறப்பு உரைத்தல் 1127வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கறிந்து, கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கறிந்து. கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கறிந்து, கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கறிந்து. பெண்கள் எல்லாம் கண்ணுக்கு மையிடுவார்கள், மை தீட்டிக் கொள்வார்கள். கண் ரப்பை இருக்கிறதே அங்கே மை தீட்டுவார்கள். இமைக்கு புருவத்திற்கு மை தீட்டுவார்கள். கண்ணை மூடி திறக்கின்ற இமைகளுக்கு மையிடுவார்கள். வேல் போன்று இருக்குமாறு வேலினுடைய முனை எப்படி இருக்குமோ, மீன் எப்படி இருக்குமோ அதை போல மை தீட்டுவார்கள். கயல் விழி என்று சொல்வார்கள், சேல் விழி என்று சொல்வார்கள். சேல் என்றால் கெண்டை, கெண்டை மீன் எப்படி இருக்குமோ அதை போல இந்த கண்ணுக்கு மை தீட்டி அந்த கெண்டை மீன் எப்படி இருக்குமோ அதை போல மாற்றுவார்கள் கண்ணை. வேல் எப்படி இருக்குமோ கூர்மையாக, முருகனுடைய வேல் என்று சொல்கிறோம். வீரனுடைய வேல் கையில் வைத்திருந்தால் வீரன் இருக்கின்ற போர்க்களத்திலே அவனுடைய கையில் இருக்கின்ற வேல் எப்படி கூர்மையாக இருக்குமோ அதை போல் இந்த கண்ணுக்கு மையிட்டு அதை அழகாக ஆக்குவார்கள். வேலை போன்று மீனை போன்று அந்த கண்ணை மாற்றுவார்கள். அதே போல இந்த புருவம் கையில் இருக்க வாள் போன்று அதை புருவத்தை தீட்டுவார்கள். ஒரு வீரனுடைய கையில் வாள் இருந்தால் சண்டையிடுவதற்கு போர்க்களத்திலே வாள் இருக்கும் கையிலே, அதே போல அந்த புருவத்தை மையிட்டு அழகுபடுத்துவார்கள். கண்ணுள்ளார் காதலவராக, என் கண்ணுக்குள்ளே காதலர் இருக்கிறார், என்னுடைய காதலன் இருக்கிறார் கண்ணுக்குள்ளே, என் கண்ணுக்குள்ளே இருக்கிறார். நான் இந்த புருவங்களுக்கு மை தீட்டுவதில்லை, இமைகளுக்கு மை தீட்டுவதில்லை. இமைகள் இருக்கின்றன, அது அழகாக, இந்த கண் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மை தீட்டுவேன். கண் மை கருப்பு நிறத்தில் இருக்கிற மை, அதை தீட்டினால் பளிச்சென்று இருக்கும். மீனை போல வேலை போல அழகாக இருக்கும். அது மிக கவர்ச்சியாகவும் இருக்கும் கண்கள் பார்ப்பதற்கு. அதற்காக மை தீட்டுவேன். ஆனால் இப்பொழுது என் காதலனை கண்ணுக்குள் வைத்த பிறகு மை தீட்டுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. நான் இப்பொழுது என்னுடைய கண்களுக்கு மையை தீட்டுவதே இல்லை, விட்டுவிட்டேன். ஏன் தெரியுமா? நான் மை தீட்டுகின்ற பொழுது தப்பி தவறி அந்த குச்சி ஒன்று இருக்கும், சிறிய அளவிலே குச்சி அல்லது பிளாஸ்டிக்லே ஒரு சிறு அளவு இருக்கும் மென்மையான குச்சி, அதை வைத்துத்தான் தீட்டுவார்கள். பிரஷ் என்று ஓவியர்கள்லாம் வரைகின்றார்களே, பிரஷ் என்று சொல்லுகிறார்கள். ஓவியர்கள் படம் வரைகின்ற பொழுது ஒரு பிரஷ் என்று வைத்திருப்பார்கள் ஓவியம் வரைவதற்கு. அதை போல மை தீட்டுவதற்கு ஒரு குச்சி வைத்திருப்பார்கள். வரைவதற்கு வரைகின்ற குச்சி, அதை வைத்து மை தீட்டுகின்ற பொழுது அந்த கோல், மை எழுதுகின்ற கோல், அதற்கு பெயர் மை எழுதும் கோல், அது எப்படி தப்பி தவறி கண்ணிலே குத்திவிட்டால் என்னுடைய காதலர் என்ன கதி, என்ன ஆகும்? நான் கண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறேனே, அந்த கண்ணுக்குள்ளே இந்த மை எழுதுகின்ற கோல் பட்டுவிட்டால் அவரை குத்தி விடாதா? என் காதலர் காயமடையாதா? அவருடைய கண்கள், அவருடைய முகம், அவருடைய உருவத்திலே வேலை பாய்ச்சுவது போல் இருக்காதா? கத்தியினால் குத்துவது போல் இருக்காதா? அதனாலே ஏதாவது தவறி நான் மையிடுகின்ற பொழுது, மை தீட்டுகின்ற பொழுது, மைக்கோலினால் நான் தீட்டுகின்ற பொழுது கண்ணில் அந்த கோல் பட்டுவிட்டால் அவர் காயமடைந்து விடுவார். அவர் முகம், அவருடைய கண்கள், அவருடைய மேனி காயமடைந்து விடும், அதில் புண் ஏற்பட்டு விடும் முகத்திலே. அதனாலே நான் மை தீட்டுவது இல்லை, விட்டுவிட்டேன். எவ்வளவு அன்பு! கண்ணிலே வைத்திருக்கிறேனே, இப்பொழுது மை தீட்டுவது அவசியமா? அவர் இருக்கிறார், அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்ப்பதற்காகத்தான் மையை நான் தீட்டுவேன். மை தீட்டுவதை அவர் என்னை கண்டு ரசிப்பதற்காகத்தான். அவர் கண் உள்ளே வைத்து விட்டேன். இனிமேல் மை தீட்டினால் என்ன, தீட்டாவிட்டால் என்ன? வெளியிலே இருக்கின்ற பொழுது தீட்டிக் கொண்டிருந்தேன், கண்ணுக்குள்ளே வைத்து விட்டேன். இப்பொழுது நான் ஏன் மை தீட்ட வேண்டும்? மை தீட்டுவதை விட்டுவிட்டேன். கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கறிந்து. ஏதாவது எழுதுகோள் உள்ளே கண்ணுள்ளே பட்டு மறைந்து விட்டால் என்ன செய்வது? என்னால் தாங்க முடியவில்லை,
நான் உன் கண்ணில் இருக்க மாட்டேன் என்று எழுந்து போய்விட்டால் நான் என்ன செய்வது? அடிக்கடி மைத்திட்டுகிறேன் என்று சொல்லி என்னை குத்தி விடுகிறாயே, நான் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன் என்று அவர் போய்விட்டால், நான் எவ்வளோ ஆர்வத்தோடு எவ்வளோ விருப்பத்தோடு அவரை நான் கண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறேன். ஏதாவது மைத்திட்டு அவருக்கு காயமடைந்து விட்டால் போய்விட்டால் என்ன செய்வது? இடத்தை விட்டு என்னை நீ குத்துகிறாய் எழுதுகோலினாலே, மை திட்டும் கோலினாலே என்னை குத்துகிறாய் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? எவ்வளோ பெரிய தவறு அது! இனிமே நான் மை திட்ட மாட்டேன் என்று விட்டு விட்டாலாம் காதலி. ஏன் இந்த திருவள்ளுவர் இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்? கண்ணுக்குள் வைக்க வேண்டும் காதலனை. அவனுக்கு எந்த சிறு துன்பமும், எந்த மனக்கலக்கமும், எந்த ஒரு சிறு வருத்தமும் ஏற்படாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் அவன் துன்பமடையக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இன்பமே அவன் மனதிலே என்றும் இருக்க வேண்டும். புன்சிரிப்பு தவழ வேண்டும் அவன் முகத்திலே. கலக்கம் இருக்கக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது. அதை போலவே கணவனும் தன் கண்ணிலே வைத்திருக்கின்ற காதலிக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அவளை கண்ணீரில் மிதக்க விடக்கூடாது, கண்ணீர் சிந்தும்படியாக செய்யக்கூடாது, எந்த ஒரு சிறு தவறையும் செய்துவிடக்கூடாது என்று திருவள்ளுவர் இந்த குறட்பாவிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.